என்ன இந்நேரத்துலயே மஞ்சள் பையன் கையுமா? நம்மளது இடம் ஒன்று வித்துதுங்க. பணம் ஒரு 5 லட்ச ரூபா வந்தது, கொண்டு போலாம்னு. பணத்தை இப்படியே வச்சிருந்தீங்கன்னா தண்டமா செலவுதான் ஆகும். அதுக்கு ஒரு நகை எடுத்து போட்டுடலாம்ல. அப்படிங்கிறீங்களா? அதான் ஆடி ஆஃபர்லாம் போட்டிருக்காங்களே, நகை வாங்கி போடுங்க. வாங்கலாம். என்னன்னா இந்த பக்கம் நிலம் வித்து ஒரு 5 லட்ச ரூபா பணம் வந்தது தம்பி. அதே ஆடி தள்ளுபடியில் போய் நகை வாங்கிட்டு வர்றேன். நகையை வீட்டில் வச்சு என்ன பண்ண போறீங்க? போய் வட்டிக்கு வச்சு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வாங்க, பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிசினஸ் பண்ணலாம்ன்றீங்களா? வட்டியே வர வருமானத்தை வச்சு மாசம் மாசம் கட்டிக்கலாம். நல்ல ஐடியாவும் இருக்குது, பண்ணலாம். ஏன்னு சோகமா வர்றீங்க? பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சோம் தம்பி, லாஸா போச்சு. நகை வேற அடமானத்தில் கிடக்குது, வட்டி கட்ட முடியல. ஏன் மாசம் மாசம் வட்டி கட்டிட்டு இருக்கீங்க? பேசாட்டி நகை வித்துருங்க, வர காசு வச்சு அதை பண்ணிக்கலாம். சரிப்பா. எங்க கிளம்பிட்டீங்க? மஞ்சள் பையன் கையுமா? நகை ஒன்று வித்தனுங்க, 1 லட்ச ரூபா பணம் வந்தது, வீட்டுக்கு கொண்டு போறேன். வீட்டுல பணத்தை சும்மா வச்சிருந்து என்னென்ன பண்ண போறீங்க? ஆடி ஆஃபர் நகை அதை வாங்கி போடலாம்ல. என்னையா நல்ல சோகம் கூட முறைக்கிற? நீங்க சொன்ன நல்லதை கேட்டு கேட்டு தாண்டா இந்த நிலைமைக்கு வந்து உங்களை எல்லாம் பய பைத்தியம்.